You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிற இந்த கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை சொல்வதின் நோக்கம் என்ன? ஏன் நாங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இந்த வேதத்துக்கு மாறாக இருந்தோம், இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம், இந்த வார்த்தைகளுக்கு விரோதிகளாக காணப்பட்டோம். ஆனால் நாள் வந்தது, நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதைப் போல மற்றவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாள் வந்தபோதோ ஆண்டவர் வாழ்க்கையை தொட்டார், சூழ்நிலையை மாற்றினார். அவர் உண்மையான தேவன் என்பதை தெரிந்து கொண்டோம். அவர் நம்மை படைத்தவர் என்றும் பாவிகளை ரட்சிக்கிறவர் என்றும் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்றும் பாவிகளுக்காய் சிலுவையில் மரித்தார் என்றும் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் என்றும் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் என்றும் அந்த பரலோகம் 2000 வருடம் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் போனாதான் இன்னொருவரை அனுப்புவேன்னு பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷமாக நம்மத்திலே இருந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றும் சபைகளை நடத்துகிறார் என்றும் அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்றும் கடைசியில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்றும் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் பரலோகத்தில் வாழ்வார்கள் என்றும் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவர் வார்த்தையை புறக்கணிக்கிறவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்றும் தெளிவாக அந்த வார்த்தைகளை உணர்ந்ததினால் அந்த பயம் வந்தது. ரட்சிக்கப்பட்டோம், வார்த்தைகளை உணர்ந்தோம், எல்லாருக்கும் இதை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறதினால் இதை அநேகருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி மூலமாய் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. இப்போ நான் சொன்னனே, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற தேவன். ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சகோதரனா இது யாருக்கு சொல்கிறாரு? 9ஆம் வசனத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க, தீர்க்கப்பட நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவர் குறை சொல்லாதீங்க, தப்பாக பேசாதீங்க. ஏன்னா நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். வாசற்படியிலிருந்து அன்றைக்கு தட்டினார். கதவை திறந்தால் உங்களுக்குள்ளே வந்து உங்களை ரட்சித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களோடு வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் இங்கே வாசற்படியில் நின்று நிற்கிறார் நியாயாதிபதியாக. அன்றைக்கு இரட்சகராய் வந்தார், இப்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகிறார். 8ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்க, நீடிய பொறுமையாயிருங்க, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இருதயம் கவலையினாலே, இருதயம் மேட்டிமையினாலே, இருதயம் பொறாமையினாலே, இருதயம் கசப்பினாலே, இருதயம் வைராக்கியத்தினாலே, இருதயம் பிடிவாதத்தினாலே, இருதயம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலே இல்லாமல் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்திலே உள்ள உங்கள் இருதயத்திலும் பெரிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்கள் இருதயத்திலும் பெரியவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. இந்த இருதயம் அவர் வாழ்கிற இடம், இது தேவனுடைய ஆலயம். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள்.
இதுக்காக தான் அவர் வரப்போகிறார். அவர் வருகை சமீபம். கர்த்தரின் வருகை சமீபம். அதனால் தான் சொல்கிறாரு, பொறுமையோடு இருந்து, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபம். சங்கீதம் 34:18 சொன்னோமே, நொறுங்கின இருதயத்திற்கு அவர் சமீபம்னு, கிட்ட இருக்கிறார்னு. இப்போ அவருடைய வருகை சமீபம். 2000 வருடமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இன்னும் எவ்வளவு நெருக்கமாக வந்திருக்கு யோசித்து பாருங்க. அப்போது அதனால தான் கர்த்தரின் வருகை, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், என் ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தின் நிலை, இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற சம்பவம், நம் குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், சபைகளில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அவர் வருகை சீக்கிரம் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுவார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு இடத்திலே போயிடுவார்கள். அதனால் நீங்களும் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதீங்க, முறையிடாதீங்க. உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. 1 பேதுரு 4:7 படித்து பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபம், கர்த்தருடைய வருகை சமீபம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தியோடு இருங்க. இதுவரை நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்களின் காலங்கள் வேற. ஆனால் இன்றைக்கு வாழ்கிற மக்களின் மனநிலை வேற. தெளிவோடு நாம் இருக்க வேண்டுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தெளிந்த புத்தியாயிருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன் தெரியுமா? 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை அழிக்க, உங்கள் குடும்பத்தை அழிக்க, உங்கள் விசுவாசத்தை அழிக்க, உங்கள் பக்தியை அழிக்க, உங்கள் பரிசுத்தத்தை அழிக்க, உங்கள் வாழ்க்கையை, கிறிஸ்தவத்தை சீரழிக்க ஆதி முதல் கொலைபாதகனான சத்துரு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். எனவே தெளிந்த புத்தியோடு இருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, விழித்திருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதுவரைக்கும் ஒருவேளை வாழ்க்கை நிலை எதுவோ இருந்திருக்கலாம். இனி தெளிவோடு இருந்து வசனங்களை கேட்டு அவருடைய அன்பை புரிந்து அவருக்காக வாழுங்க. யார் யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார்னு சொல்லியிருக்கு. அவருக்காக வாழுறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கைவிடப்படுகிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த செய்தி பிரசங்கிக்கிற எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். காலம் சமீபம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவோம், உணருவோம், ஒப்பு கொடுப்போம். அவர் வருகையில் கடந்து செல்லுவோம். பரலோக தெய்வமே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சமீபமாக இருக்கிற தேவன் அன்றைக்கு, இன்றைக்கு உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தப்பட கிருபைதாரும். உமது வல்லமையின் கரம் ஒவ்வொருவர் மேலே நீட்டப்படட்டும்.
ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமில்லை. அற்புதமாய் நடத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.